ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோகம், ராஜயோகம். இதான் தலைப்பு. ஜாதகங்களில் பலவிதமான யோகங்களை உள்ளடக்கிய மனிதர்களை நம்ம நிறைய பார்க்குறோம். இதில் சாதாரணமான ஒரு வாழ்வியலை வாழ்வதற்கு கூட சில யோகங்கள் துணை புரியத்தான் செய்யும். ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணை, ஓரளவுக்கு பொருளாதார தன்னிறைவு, ரிட்டையர்மெண்ட் வயசில் கவலை இல்லாமல் இருக்கிறது, இதுவே ஒரு யோகம். அதே நேரத்தில் மாபெரும் வெற்றியாளர்களை உருவாக்குற யோகங்களும் இதே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒழிஞ்சிருக்கு. அது ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். யோகம் அப்படிங்கிறதுக்கும் ராஜயோகம்ங்கிறதுக்குமான என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஜாதகம் ஒரு படிப்படியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும், மற்றவர்களை சார்ந்து இல்லாத நிலையையும், தன்னுடைய சுய அறிவினால் வளர்ச்சி அடைவதையும், பொருளாதார வெற்றிகளை பெறுவதையும், தன்னிறைவு பெறுவதையும் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறது, 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆகிறது, மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஆகிறது, சினிமா ஸ்டார் ஆகிறது, மிகப்பெரிய விளையாட்டு வீரர் ஆகிறது, இதெல்லாம் இருக்காது. இவங்க யோகமான மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நார்மலான அல்லது மத்திமதர வாழ்க்கை முறை, அதாவது மிடில் கிளாஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்வாங்க. இதில் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் கூட வந்துடும். ஒரு வீட்டுக்கு 2 வீடு கட்டியிருப்பாங்க, 2 கார் வச்சுருப்பாங்க, சராசரியான லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்கும். பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. சராசரி குடும்பத்துக்கு கீழே பிறந்திருந்தாலும் இவங்களுடைய எண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹை லெவலில் வாழ்க்கையை முடிப்பாங்க. இது யோகம். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு லக்னாதிபதியினுடைய வலு, பூர்வ புண்ணியாதிபதியுடைய வலு, பாக்கியாதிபதியுடைய வலு, இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுனாலே போதுமான. 1ஆம் அதிபதி வலுத்து சமநிலைக்கு கீழே போகாமல், 5ஆம் அதிபதி வலுத்து சமநிலைக்கு கீழே போகாமல், 9ஆம் அதிபதி வலுத்து சமநிலைமைக்கு கீழே போகாமல், இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் மாதிரி அடைஞ்சிருந்து நல்ல தசாபுத்திகள் நடப்புக்கு வந்திருந்தனாலே போதும். இப்போ ஒரு கடகலக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு கடகலக்கணம் கடகராசி அப்படின்னு வரும்போது இவர் பிறக்கிறதே ஆயில்ய நட்சத்திரம் கடைசி பாதத்தில் பிறந்துடுறாரு. புதன் திசை சும்மா ஒரு 3 வருஷம் 4 வருஷம், கேது திசை ஒரு 7 வருஷம், சுக்கர திசை ஒரு 20 வருஷம் போது ஒரு 30-32 வயசுலேருந்து அவருக்கு பார்த்திங்கன்னா யோக திசைகள் ஸ்டார்ட் ஆகும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, நடுவில் வர்ற ராகு, அதை தொடர்ந்து வர்ற குரு, இதெல்லாம் இவரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும். இது ஒரு மாதிரியான யோக அமைப்பு. இதில் லக்னாதிபதி ராசி அதிபதிங்கிறவர் வலுத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வரும். இதில் போராட்டமான ஜாதகங்கள் தான் 60% இருக்கும். ஒரு நல்ல தசாபுத்திகள் ஒழுங்காக அமையாமல் கஜா முஜான்னு எதிரிகளே திசை நடத்தி வாழ்க்கையில் மிடில் ஏஜை பூரா வேஸ்ட் பண்ணுற மாதிரியான அமைப்பாக இருக்கும். விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, 32 வயசில் புதன் வருவார், 17 வருஷம் வச்சு செய்கிறதுக்கு. அப்படியே பின்னாடி கேது வருவார், அதுக்கப்புறம் பெருசாக யோகம் இல்லாத சுக்கிரன் வருவார். இந்த மாதிரி அவயோக திசைக்குள்ளே மாட்டிக்கிறதுங்கிறதெல்லாம் யோக பங்கம் உள்ள ஜாதகங்கள். ஒரு யோகமான ஜாதகம், சராசரியான லைஃப்பும் அதற்கு சற்று மேம்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு லக்ன சுபர்கள் ஒழுங்காக தசை நடத்தணும், லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ வலுவான நிலையில் அமரணும், 5, 9ஆம் அதிபதிகள் யாரேனும் வலுப்பெறணும், 4, 7, 10ஆம் வீட்டுக்கு அதிபதிகளில் நண்பர்களாக யார் வராங்களோ அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்கும். இதெல்லாம் யோக ஜாதகங்கள் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். பட் ராஜயோக ஜாதகங்கள்ங்கிறோட நிலைமை வேறு. பஞ்சமகாபுருஷ யோகங்களில் 1, 2, 3 யோகங்களுக்கு மேலே இருக்கிறது, மகாதன யோகம் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது. 2, 9, 11ஆம் அதிபதிகளை இணைஞ்ச நிலையில் லக்னாதிபதியும் வலுப்பெற்று மிகப்பெரிய பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்கிறது, மற்றும் லக்னாதிபதியே நேரடியாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது, ராசி அதிபதி நேரடியாக வலிமையான அமைப்பில் இருக்கிறது. இந்திர யோகம், கஜகேசரி யோகம், ருச்சக யோகம், சச யோகம்ங்கிற மாதிரி நிறைய நல்ல யோகங்கள், மாளவியா யோகம், பத்ர யோகம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்கள் வலுவாக அமையப்படுறது, 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு முதலாளியாக ஆகிறது, வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்காக போராடி தொடர்ந்து வெற்றி அடைகிறது. இந்த மாதிரியான ராஜயோக ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ராஜயோக ஜாதகங்களுடைய சூட்சமே இவங்க பிறப்பிலிருந்தே ஒரு மாதிரி நல்லா இருப்பாங்க, மிடில் ஏஜுக்கு பிறகு ரொம்ப டாப் மோஸ்ட் வருவாங்க. முடியும் போது பார்த்திங்கன்னா 100 கோடியிலேருந்து 1000 கோடி, அது 1 லட்சம் கோடியா 5 லட்சம் கோடியாங்கிறதெல்லாம் கணக்கே இல்லை. ஆனால் 100 கோடிக்கு மேலே சம்பாரித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி முடிக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகங்களை ராஜயோக ஜாதகங்கள் அப்படின்ட்டு இருக்கலாம். இவங்க கலைத்துறை சாதனையாளர்களாக இருக்கலாம், எழுத்துத்துறை சாதனையாளர்களாக இருக்கலாம், மருத்துவத்துறை சாதனையாளர்களாக இருக்கலாம்,
நடனத்துறை, நாடகத்துறை, மீடியாத்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல் துறைன்னு நம்மளுடைய பாப்புலாரிட்டியான அமைப்புகளில் நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஹை ஏர்னிங் பர்சன்ஸ் அல்லது அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலை சொந்தமாக செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய தகுதி கொண்ட நபர்களில் இந்த ராஜயோகங்கிற அமைப்பில் வந்து ராஜயோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகமே ஒரு பெரிய ராஜயோக அமைப்பை கொடுக்கக்கூடியது தான். லக்னாதிபதி வலுத்த நிலையில் ஒருத்தருக்கு தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்குதுன்னா அதை விட பெரிய யோகம்னு ஒரு ஒன்றுமே சொல்லவே வேண்டியது. உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கார், 10ஆம் இடத்துலையே வந்து சனி ஆட்சி, கூடவே புதனும் இருக்கார், 2 கூடையவரும் அங்கேயே வந்து உட்கார்ந்துறார். 11ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் வந்து இவரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று அவர் வந்து லக்னாதிபதியை பார்த்துக்கிட்டு இருக்கார். இது ஒரு மகாதன யோகத்தையும் கொடுத்து தர்மகர்மாதிபதி யோகத்தையும் கொடுத்து தனாதிபதி தசமகேந்திராதிபதியினுடைய வலு, லக்னாதிபதி உச்ச வலுவோடு இருக்கிற அமைப்பு, இதெல்லாம் வந்து ராஜயோக லிஸ்ட்டில் வரக்கூடியது. ஸோ இப்போ சாதாரண யோகங்கள் அப்படிங்கிறத 1, 5, 9ஆம் அதிபதிகள் சமநிலையில் இருக்கிறது அல்லது நட்பு நிலையில் இருக்கிறது அல்லது ஆட்சி நிலையில் இருக்கிறது, உச்ச நிலையில் இருக்கிறது. 2வது அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய கரெக்டான பருவம் வயசில் வந்து சரியான தசைகள் வந்து வாழ்க்கையில் லிஃப்ட் பண்ணி விடுறது. சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக எந்த யோகமும் பெருசாக இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் அவர் நல்லா படிச்சிருப்பார், நல்ல வேலையில் இருப்பார், கை நிறைய சம்பளம் வாங்கியிருப்பார், வாழ்க்கை துணை நல்லாயிருக்கும், சொத்துகள் ஓரளவுக்கு சேர்க்கக்கூடிய தகுதியோடு இருப்பார். இவர் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமோ இல்லையோ, ஆனால் இவர் வந்து மற்றவர்கள் தயவில்லாமல் வாழ்ந்துட்டுருப்பார். அதுக்கு காரணம் உள்ள ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி, ராசி அதிபதி, நடப்பு தசாநாதர்கள் எல்லாமே ஒழுக்கமாக உட்காந்துட்ருப்பாங்க. ஒன்றுக்கொன்று பெரிய சிக்கல் இல்லாத அமைப்புகள், பெரிய கடுமையான நெகட்டிவ் கிரகங்களுடைய இணைவு இல்லாமல் போய்டும். எந்த ஒரு ஜாதகத்தையும் முதல்ல ஒரு யோக ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த 1, 5, 9ஆம் அதிபதி ஒழுங்காக இருக்கார். அடுத்து 6, 8ஆம் அதிபதிகள் அதிக பவர் அடையாமல் இருக்கணும். 6ஆம் அதிபதியே சில நேரத்தில் பூர்வ புண்ணியாதிபதியாக வராரு. இப்போ கன்னி லக்னத்துக்கு பாருங்கள், 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதி சனி தான் 6ஆம் அதிபதி. இவர் எங்கே வலுவடைகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல வலுத்துட்டா அது ஜாதகருக்கு ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல வலுத்துட்டார்னா அது ஜாதகத்தில் நெகட்டிவ். அவரே வந்து துலாத்தில் உச்சமாகி நிற்கும் போது இவர் 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் 2 டபுள் ஆக்ஷன் வேலையும் செய்வார்னு தான் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அப்படி 1, 5, 9ஆம் அதிபதிகள் ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு ஜாதகம், சராசரியாக லக்னாதிபதி, ராசி அதிபதி ஓரளவுக்கு வலுவாக இருக்கிற ஜாதகம், மிடில் ஏஜில் நல்ல தசைகள் நடப்புக்கு வருது, நம்ம ஜாதகம் உச்சபட்ச வலிமையோடு செயல்படக்கூடிய வயதுகள்னு சொல்லக்கூடிய 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே நல்ல தசாபுத்திகள் நடக்கிற ஜாதகம், இதெல்லாமே யோக ஜாதகம் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது போக வந்து நிறைய உபயோகங்களையும் உள்ளடக்கி நிறைய ஜாதகங்கள் வரும். சந்திராதி யோகம் வருது, சந்திர கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கலாம் வருது, சுனபா யோகம், அனபா யோகங்கிற மாதிரியான யோகங்கள் வருது, இந்திர யோகங்கிறது மாதிரி வருது, இதெல்லாம் இருக்கும். ராஜயோக ஜாதகங்கள் வந்து அதுக்கு மேலே ஒரு படி மேலே ஒருத்தருக்கு லக்னாதிபதியே உச்சமாக இருப்பார், ஃபுல் பவரில் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனாதிபதியும் அதிக வலிமையாக இருப்பார். அதற்கு மேலே வந்து நடக்கிற தசைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக கோத்தது மாதிரி வரிசையாக யோக திசைகளாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுபோக தர்மகர்மாதிபதி யோகம் ரொம்ப நல்லா இருக்கிறது. 9, 10ஆம் அதிபதிகள் அவங்கவுங்க வீடுகளிலே வலுவடைகிறது அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வலுவடைகிறது. இப்போ உதாரணமாக ஒரு சிம்மலக்ன ஜாதகம், சிம்மலக்ன ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கார், நல்ல வலிமையான ஒரு அமைப்பு. லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்கிறதுங்கிறது கூடுதல் சிறப்பு, வலுவான அமைப்பு. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் புதன் உச்சமாக இருக்கார், இது ஒரு அருமையான அமைப்பு. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் 4ஆம் இடத்துல செவ்வாயும் தொடர்ந்து ஆட்சிகரமாக இருந்து 5லையும் குரு ஆட்சி ஆகிறாங்க. இது பாருங்கள், லக்னம் முதல் 5 வீடுகளில் எல்லா கிரகமும் பவரில் இருக்கிற ஒரு அமைப்பு. இது கிரகமாளிகா யோகமாகவும் ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பாகவும், லக்ன கேந்திரத்தில் செவ்வாய் வலுத்ததுனால ருச்சக யோகம் தரக்கூடிய அமைப்பாகவும், குரு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று லக்னாதிபதியை பார்க்கறதுனால சிவராஜ யோகம் பெற்று அம்ச யோகம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு யோகிதையாகவும் வரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகம் கிடைக்கும்போது அது ராஜயோக ஜாதகங்கள். 10 பேருக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை கொண்ட ஜாதகமாகவும், 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாகக்கூடிய ஜாதகமாகவும், 100 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்து வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய யோகிதையுடைய ஜாதகமாகவும் மாறும். ஸோ யோக ஜாதகங்கிறதே இன்றைக்கு ஒரு அபூர்வமான நிகழ்வாக போயிடுது. ஏன்னா 60% மக்களுக்கு மேலே கிட்டத்தட்ட 70% மக்கள் சராசரி வாழ்க்கையை அடையிறதுக்கே கடுமையான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும் நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அதிலிருந்து ஒரு 20-25% பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சராசரி வாழ்க்கைக்கும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மிடில் கிளாஸ் ப்ளஸ் அப்பர் மிடில் கிளாஸுங்கிற நிலைமையில் இருப்பாங்க. அதுக்கு மேலே தான் வந்து அப்பர் கிளாஸ் அப்படிங்கிற அந்த 5% மக்கள், அவங்க தான் ராஜயோகம் கொண்டவங்கள. உங்கள் ஜாதகம் இந்த யோக ஜாதக லிஸ்ட்டில் இருக்கிறதா, ராஜயோக ஜாதக லிஸ்ட்டில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.